குட் மார்னிங். இன்றைக்குள்ள பிரேக்ஃபாஸ்ட்டில் என்ன நியூட்ரியன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாமா? கொஞ்சம் ராஜ்மா. இதில் வந்துட்டு கிட்னி பீன்ஸ்னு சொல்லுவோம். இதில் நிறைய ஃபைபர் இருக்குது, ப்ரோட்டீன், மெக்னீஷியம், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நிறைஞ்சிருக்கு. இது ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இது கான்ஸ்டிபேஷன் ஆகாமல் தடுக்கும், எலும்பில் வந்துட்டு ஸ்ட்ராங் ஆக்கும், ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையோட அளவை குறைக்கும். இதில் இருக்கிற நார் சத்து ஜீரண சக்தியை அதிகரிக்கும். கூடவே கொஞ்சம் வெங்காய சட்னி. இதில் சல்ஃபர் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். கூடவே உப்பில் ஊற வச்ச நெல்லிக்காய். நெல்லிக்காயில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இது ஸ்கின் ஹெல்த்துக்கு, ஹேர் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இதில் அயன் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்குது. அனீமிக்காக இருக்கிறவங்க அதை அடிக்கடி சேர்த்துக்கலாம். ஹீமோக்ளோபின் லெவல் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். கூடவே கொஞ்சம் சப்போட்டாலேயே விட்டமின் சி ஜாஸ்தி இருக்குது. அயன், பொட்டாசியம், கால்சியம் எல்லாம் நிறைஞ்சிருக்கு. இதில் இருக்கிற கால்சியம் வந்துட்டு எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது. இது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அது ஸ்கின் ஹெல்த்துக்கும் ஹேர் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இது இயற்கையாகவே நல்லா இனிப்பு சுவை கொண்டது. இதில் சுக்ரோஸ், ஃப்ரக்டோஸ் எல்லாம் நிறைஞ்சிருக்கு. இதை சாப்பிடும்போது நம்ம உடனடியாக நம்ம பாடிக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும். இது கூடவே கொஞ்சம் சத்து மாவு கஞ்சி. இந்த சத்து மாவில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, கால்சியம் இருக்குது. இது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். ரொம்ப நேரம் வந்துட்டு நமக்கு பசி தாங்கும். மெயின் டிஷ் வந்துட்டு இன்றைக்கி தோசை. இதில் கார்போஹைட்ரேட்ஸ், கொஞ்சம் ஃபேட் கிடைக்கும் நமக்கு. இந்த சேனலில் ஃபுட்டோட டிஸ்பிளே மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன ஹெல்த் டிப்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்கும்போது நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.